வந்துங்க இன்றைக்கி ஒரு சுண்டைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம காரக்குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுடணும். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாச்சு. நான் கம்மியாக பண்ணுறதால ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் ரொம்ப சேர்க்கறதுனால சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே வெந்தயம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணுங்க. இது வறுபடும் போது தனியா ஒரு 2 ஸ்பூன், இது கூட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டுக்கணும். அதே மாதிரி பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 கறிவேப்பிலை, அதோட ஒரு தேங்காய் பதை கட் பண்ணது கொஞ்சம். தேங்காய் பதை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இது எடுத்துக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். எல்லாம் போட்டு வறுக்கணுங்க நல்லா. கூடவே 2 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அது வறுத்தாச்சு, அதெல்லாம் வதங்கினா போதும். இதை அப்படியே ஆறட்டும். இதை அப்படியே இருக்கட்டும் தனியாக. அதுக்காட்டி நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. குழம்புக்கு ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு நான் வடியம் போடுறேங்க. வடியம் இல்லாதவங்க கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், 2 வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடியம் நல்லா பொரிஞ்சாச்சுங்க. இப்போது பூண்டு கொஞ்சம், இப்போது சின்ன வெங்காயம், கொஞ்ச நேரம் சின்ன வெங்காயம் வதங்கட்டுங்க. சரி, இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு 4 கறிவேப்பிலை, அப்படின்னு கொஞ்சம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கும்போது
இந்த இதுக்கு வெங்காயம் தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். உப்பு மஞ்சத்தூளை போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இது இந்த பக்கம் அப்படியே வதங்கட்டோங்க. அதுக்காட்டி நம்ம குழம்புக்கு தேவையானதை கரைச்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோங்க. அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இதிலே மிளகாய் தனியாக ரெண்டுமே கலந்து அரைச்சிடுங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு அரை ஸ்பூன் தான் கல் உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு இதிலே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் கையிலே பிசைஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் போட்டுட்டு இப்படி நல்லா கையிலே தக்காளியை இது தக்காளி போட்டு நல்லா கலந்து வச்சாச்சுங்க குழம்பு. இப்போ இதுக்கு அதை காட்டி வதங்கியிருக்கோம். இதை பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த கூட்டி வச்சுருக்க இந்த கரைச்சி வச்சுருக்க குழம்ப இதில் ஊற்றிடணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க. அதுக்காட்டி நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்காட்டி இது 2 கொதி வரட்டும். கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா இது கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பார்க்கலாம். இப்போது நம்ம காரக்குழம்பு நல்லா கொதிச்சாச்சுங்க. இந்த நேரத்தில் சும்மா கொஞ்சோண்டு வெல்லம் ஒரு பிஞ்சு அதில் போட்டோம்னா அந்த புளிப்பு காரம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு தரும். இப்போது சுண்டைக்காய் காரக்குழம்பு, அதனால் இப்போது சுண்டைக்காவை தாளித்து அதில் கொட்டணுங்க. இது அப்படியே இதுவாகட்டும். வச்சுட்டு சின்ன கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய்ங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. அதில் நம்ம கொஞ்சம் இந்த சுண்டைக்காவை போட்டு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது அப்படியே கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதாங்க.
நம்மளின் சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒன்றும் தேவையில்லைங்க. இதுக்கு ஒரு அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டாவே அருமையாக இருக்கும். அதுவும் மழை காலத்தில் சுட சுட சாதம் இது ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு அப்பளம் வச்சுட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.